நம்முடைய தேவன் நம் மீது வைத்த அன்பு நிமித்தமாக அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தேவ பாலனாக அளித்து நம்மை ரட்சிக்க இந்த பூவுலகிற்கு அனுப்பினார். அது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக தேவபாலன் இந்த பூவுலகிலே மனுக்கோலம் எடுத்ததை விளக்கும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பாடலை எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மாண்புடனே மகிமையை உதித்த மன்னவனே, மண்மீதினில் மாண்புடனே மகிமையை உதித்த மன்னவனே, வாழ்த்திடுவோம் வணங்கிடுவோம் தூயாவும் நாமத்தையே, வாழ்த்திடுவோம் வணங்கிடுவோம் தூயாவும் நாமத்தையே. தேவபாலன் பிறந்தீரே, மனுக்கோலம் எடுத்தீரே, வானலோகம் துறந்தீர் இயேசுவே, நீர் வாழ்க வாழ்கவே. பாரினில் உதித்த பரிசுத்தனே, பாவிகளை ஏற்றிடவே பாரினில் உதித்த பரிசுத்தனே, பாடிடுவோம் புகழ்ந்திடுவோம் தூயாவும் நாமத்தையே, பாடிடுவோம் புகழ்ந்திடுவோம் தூயாவும் நாமத்தையே. மனுக்கோலம் எடுத்தீரே, வானலோகம் துறந்தீர் இயேசுவே, நீர் வாழ்க வாழ்கவே. தேவபாலன் பிறந்தீரே, மனுக்கோலம் எடுத்தீரே, வானலோகம் துறந்தீர் இயேசுவே, நீர் வாழ்க வாழ்கவே. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு மாட்டுத் தொழுவத்திலே அவர் பிறந்த அந்த நல்ல நாளை வருகிற நாட்கள் நாம் கொண்டாடுகிறோம். அந்த மன மகிழ்ச்சியான இந்த நாளிலே ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தப் போகிறோம்.
புகழ்